அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடு சென்னை கிச்சனில் இன்னைக்கு பிரியாணி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அது சூப்பர் பிரியாணின்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி உள்ளே போகும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் சரி, உங்கள் மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாருமே நீங்கள் நல்லா சாப்பிடணும், வந்து வாங்க சொல்லுங்கள். அதுபோக எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குது. இட்லி, பொங்கல், வடை, அதுபோக வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான்வெஜ்ஜில் வந்து தந்தூரி இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, மட்டனில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து கிரில் சிக்கன், மற்ற சிக்கன் ஐட்டம் வந்து எல்லா ஐட்டமே இருக்குது. இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாது, எல்லா ஐட்டமும் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசம். அது பிரியாணி வந்து சாதாரண பிரியாணி இல்லை, சூப்பர் பிரியாணி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வாங்க, எல்லாரும் வாங்க, நல்ல பிரியாணியை சாப்பிடுங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த கடை நல்லா போகணும்னு. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், இது வந்து நம்ம சென்னை சிக்கன், நம்ம சென்னை கிச்சன். இது வந்து புதுசா இன்னைக்கு தான் நாங்க ஓபன் பண்ணிக்கிறோம். இதனுடைய ஓனர் வந்து எஸ்கே என்கின்ற எஸ் கமலக்கண்ணன் இதனுடைய ஓனரு. எங்களுக்கு வந்து ஆதம்பாக்கம், இது ஆதம்பாக்கத்தில் ஒரு கடை இருக்கு. இதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் இங்கே புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து வடபழனியில் நம்ம பஸ் டிப்போ இருக்கு இல்லைங்களா, பஸ் டிப்போ ஒட்டின மாதிரியே கௌரி சித்ரா கார்டன் சொல்லுவாங்க. என்எஸ்கே சாலை, ஆற்காடு ரோடு. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் புதுசாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஓப்பன் பண்ணதுனால இங்கே வந்து எல்லாமே டிஃபன் ஐட்டம் எல்லாமே கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து மதியம் 11 மணிக்கு மேலே சிக்கன், மட்டன், சைனீஸு, இந்தியன் தந்தூரி, கிரில்லு, சவர்மா, இப்படி பல ஐட்டங்களை நாங்கள் வந்து மக்களுக்காக இதை சிறந்த முறையில் நல்ல டேஸ்ட்டாக நாங்கள் செய்து கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் டேன்றதுனால இன்னைக்கு வந்து ஒரு பிளேட் சிக்கன் வாங்கினா, சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது வந்து இன்னைக்கு ஆஃபர் டேன்றதுனால இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த சிக்கன் பிரியாணியை கூட கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, ஸ்வீட்டு, எக்கு இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குறோம். 5 பேர் சாப்பிட்றதுக்கு சின்ன பக்கெட்டில் பிரியாணி கொடுக்குறோம். அது வந்து 5 பேர் சாப்பிட்லாம். அது வந்து 900 ரூபாய். இப்போது 10 பேர் சாப்பிடக்கூடிய பெரிய பக்கெட்டு வந்து 1750 ரூபான்னு சிக்கன் கொடுக்குறோம். இது வந்து இந்த பிரியாணி வந்து நாங்கள் ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்யறோம். ஆற்காடு சுவையா, ஆற்காடு தான் இதனுடைய ஓனர், ஆற்காடுன்றதுனால ஆற்காடு சுவைமிக்க இந்த பிரியாணி இங்கே நாங்கள் செய்து மக்களுக்கு சுவையாக கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆமாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரைட்டுண்ணா. நம்ம சென்னை கிச்சன் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டீங்கல்ல? ஆமாங்க. பிரியாணியோட டேஸ்ட் பத்தி சொல்லுங்க. அது வந்து ஆம்பூர் பிரியாணி மாதிரி நம்ம சீரக சம்பா அரிசி தான் போட்டு செய்யறாங்க. சீரக சம்பா. ஆமா, அதுதான் உடம்புக்கு நல்லது. அந்த பாஸ்மதி அரிசியோட இதுதான் நல்லது உடம்புக்கு. ஆமா, சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டீங்க. ஆமா, இங்கேயும் சாப்பிட்டீங்க. ஆமா, அந்த டேஸ்ட் கொடுக்குறாங்க. நல்லா பரவாயில்லங்க. மதுரை பாண்டியன்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து அந்த மாதிரி இருக்கு. சீரக சம்பா அரிசி, மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. ஆமா, அது வந்து மட்டன் இது எல்லாம் சுக்காலாம் கூட நல்லா இருக்கு. இங்க வெரைட்டி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் இது நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு தான் எல்லா ஐட்டமும் இன்னைக்கு ஒரே நாள்ல சாப்பிட முடியாது. ஆமா, ஆமாங்க. மட்டன் பிரியாணிக்கு நல்லா இருக்கு. ரேட்டு கம்மி தான் சார். நார்மல் ரேட்டு தான். ஏன்னா 280 தான் உங்களுக்கு மட்டன்லாம். இது 350 400 அப்படிலாம் இல்லை. ஆமாம், மற்ற ஹோட்டல் மாதிரி ஸ்டார்டிங்கே மட்டன்லாம் வந்து
350 320 அப்படி தான் வரும். இது பரவாயில்ல, நார்மல் ரேட்டு தான் இது. சிக்கனும் அதே மாதிரி தான் 160. ஏங்க நான் வந்து ஃபேமிலியோட வந்துட்டேன், ஃபேமிலி வரலன்னாங்கன்னா நான் வண்டி வந்திருக்கேன் சார். போகும்போது வாங்கிட்டு போயிடுவேன், நான் பார்சல் வாங்கிட்டு போயிடுவேன். ஆமாம், டேஸ்ட் அரிசி சீரக சம்பாரிச்சு அது டேஸ்டே வேறு. ஓகே சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். என்ன சாப்பிட்டீங்க இந்த ஹோட்டல்ல? சார் காலையில் வந்து இப்போ டிஃபன் சாப்பிட்டேன். ஆமாம், டிஃபன் இட்லி, பொங்கல், வடை, பூரி சாப்பிட்டோம். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து ஆள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, சுவையாக இருந்தது, எல்லாருமே தரமாக இருந்தது. இப்போ சாப்பிட்டுட்டு சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறது வாங்கிட்டு போக போகிறோம் வீட்டுக்கு. சிக்கன் பிரியாணி வாங்க போறீங்க? ஆமாம். டிஃபன் எப்படி இருந்தது உங்களுக்கு? பொங்கல்லாம் நல்லா இருந்தது? நல்லா இருந்தது, தரமாக இருந்தது, சுவையாக இருந்தது. எல்லாம் நல்லா நெய் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது. சாப்பிட்ற அளவுக்கு மனுஷன் சாப்பிட்ற அளவாக இருந்தது. ரேட்டு ரீசனபிள் ரேட்டு, ரீசனபிளா இருந்தது. இல்லை அதிகமாக இல்லை, மற்ற ஹோட்டல் கம்பேர் பண்ணும்போது ரீசனபிள் தான். ஆமாம் சார், நார்மல் சுவையோட நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. தம்பி உன் பேர் என்ன? என்ன சாப்பிட்ட? பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு பிரியாணி? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? சிக்கன்ல எப்படி இருக்கு டேஸ்ட்? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கா? வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டியா? வெங்காயம் பச்சடி எப்படி இருக்கு? வெங்காயம் கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டெய்லி சாப்பிட வருவியா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இது நம்ம சென்னை கிச்சன் ஹோட்டல் சாப்பிட்டீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பட் என்னன்னா காலையில வந்திருக்கோம் ஃபேமிலியோட எல்லாருமே. அங்கே நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருக்குது சார். என்ன சாப்பிட்டீங்க சார்? பிரியாணி சாப்பிட்டோம். காலையிலேயே பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது பிரியாணி. டிஃபன் சாப்பிட வந்தோம், பிரியாணி பார்த்த உடனே சரி காலையிலேயே பிரியாணி ரொம்ப வருஷம் கழிச்சு பிரியாணி காலையில் சாப்பிட்டு தான் அவ்வளோ அருமையாக இருந்தது பிரியாணி. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணியும் ஒன்றும் ஸ்டேட் பண்ணல, அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம், அதுக்கு வெயிட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது சார் இது. சார் இந்த டேஸ்ட் வந்து உண்மையாவே அருமையா இருந்தது சாப்பாடு. ஸோ இதே வந்து கண்டினியூ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. இந்த பிரியாணி நல்லா இருக்கு. ஸோ இதே மாஸ்டர் வச்சு இதே மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா ஓடும், நல்லா இருக்கும். பிக்கப்பும் இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கியூவில் நின்றுக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்சலாக எவ்வளோ கியூவில் நின்றுக்கிறாங்க. பட் நம்மளுக்கு மட்டும் பேசலாம் கொஞ்சம் கொடுத்தா சார் நமக்கு எஸ்கே என்ன கும்பலகான் சார் அவரு. ஸோ நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஹோட்டல் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே. பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க பார்க்கறது. பார்த்தா ரேட் ரொம்ப பரவாயில்ல, ரீசனபிளா இருக்கு ரேட்டு. நல்லா ரேட் ரொம்ப அழகாக. ஓகே சார், ஓகே தான் சார். 160 ரூபானா பரவாயில்லையா சார்? இப்போ நான் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து 200 மேலே தான் போகுது இப்போ எல்லாமே சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா. பட் ஒரு பாசுமதி அரிசியில் போகிறாரு, நல்லா உண்மை அரிசி நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு உண்மை அருமையாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ.